வணக்கம், வெல்கம் டு மாடர்ன் மந்த்ராஸ். நான் உங்க பிபிகே. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா ரீடிங் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது whether it is essential அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி தான் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்ட் கிடையாது. சரிங்களா? நம்ம நியூஸ் பேப்பர் கண்டிப்பா ரீட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா டு இம்ப்ரூவ் அவர் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில். சோ இதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். சோ ஒரு நாளைக்கு half an hour, அதாவது 30 மினிட்ஸ்க்கு மேல நீங்க நியூஸ் பேப்பர் படிக்க தேவையில்லை. சரிங்களா? சோ அப்போ ஒரு ஆர்டிகிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை படிங்க. சோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? சோ அவ்வளவு தெரிஞ்சா அதுக்கு நியூஸ் பேப்பர் படிச்சா போதும். சோ நீங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து நீங்க நோட்ஸ் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 10 years பேக் ஆர் 15 years பேக் எசென்ஷியலா இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க தான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? நிறைய உங்களுக்கு ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் வந்துருச்சு. சோ அதுல வேர் டு ப்ரிப்பேர் நியூஸ் பேப்பருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் மேகசின்ஸ். சோ இப்ப இதுல நியூஸ் பேப்பரோட வெயிட்டேஜ் டெய்லி half an hour தான் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் டு யுவர் நியூஸ் பேப்பர். அது கூட ரீடிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நம்ம நியூஸ் பேப்பரே பாக்குறோம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் கிளியர் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த ஸ்மார்ட் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ மேகசின்ஸ்ல இருந்து தான் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ நீங்க யாரு டாப்பர்ஸோட வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்க மேகசின்ஸ் தான் படிச்சிருக்காங்க. யாரும் பெருசா நியூஸ் பேப்பர் படிச்ச மாதிரிலாம் இல்ல. சரியா? ஏன்னா நீங்க பண்ண வேண்டிய எஃபோர்ட் எல்லாத்தையும் இன்ஸ்டியூட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க என்ன பண்றாங்க, எஃபோர்ட்ஸ் போட்டு நல்ல ஒரு மெட்டீரியலாவே கொடுத்துறாங்க. ஸோ அதுலயே அவங்க ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடா மெயின்ஸ் ரிலேட்டடா எல்லாமே செக்ரிகேட் பண்ணி கொடுத்துறப்போ உங்களுக்கு படிக்கிறது ஈஸி. சரியா? சோ அப்ப மேகசின்ஸ் ஃபாலோ பண்றது தான் நமக்கு இப்போ இருக்கிறதுல ஸ்மார்ட் வே. நீங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா அது ஹார்ட் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன். சோ உங்களோட டைமை ஃபுல்லா இது அதிகமா சாப்பிட்றோம். நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துல உங்களுக்கே ஒரு பெரிய பண்டில் மாதிரி வந்துடும். நீங்க ஒரு A4 ஷீட்டு ஒரு பண்டில் எடுத்து ஒரு மாசம் எழுதுனீங்க நியூஸ்ல இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா அதுவே ஒரு 250-300 பக்கம் வந்துடும். அதை நீங்க ஒவ்வொரு மாசமும் வச்சிருந்து ஒரு 12 மாசத்துக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயரோட மேகசின்ஸ் எடுத்து வச்சு ரிவைஸ் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரொம்ப பல்கியா இருக்கும். அதுக்கு மேகசின்ஸ் ஒரு 100 பேஜ் கொடுப்போம். ஸோ அதுல நீங்க செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு படிக்க தெரியுது, ப்ரிலிம்ஸ் தனியா மெயின்ஸ் தனியா பிரிக்க தெரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் ஃபியூ டாபிக்ஸ் படிச்சாலே போதும், நமக்கு ஈஸியா கவர் ஆயிடும். நிறைய கொஸ்டின்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப மேகசின்ஸ்ல இருந்து கேட்கறது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா மேகசின்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வருது. நீங்க என்ன பண்ணணும்னா ரெகுலரா மட்டும் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? மேகசின்ஸ். ஸோ ஹவு டு யூஸ் த மேகசின். சரியா? ஹவு டு யூஸ் த மேகசின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா இன்ஸ்டியூட்ஸும் மேகசின்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஸோ அவங்க மந்த்லி வைஸும் இஷ்யூ பண்றாங்க, இயர்லி வைஸும் இஷ்யூ பண்றாங்க. ஸோ அப்ப நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றது இந்த பிவைக்யூஸ். சரியா? சோ இந்த பிவைக்யூஸ அனலைஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு லாஸ்ட் இயர்ஸ்ல எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கறத நீங்க மேகசின்ல ஃபர்ஸ்ட் ஒரு வந்தோடனே ஒரு அவுட்லைனா அதுல மார்க் பண்ணிடலாம். ஸோ அதை மார்க் பண்ணிட்டு அதை ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா அதுலயும் இன்னும் கோரான இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸ் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்ப அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிட்டு அதை மட்டும் ரிப்பீட்டடா ஒரு 4 to 5 டைம்ஸ் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே போதுமானது. சரியா?
ரிவைஸ் 4 to 5 times. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க நிறைய தடவை ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா சின்ன ஃபேக்ட்ல கூட நமக்கு மிஸ்டேக்ஸ் ஆயிடும். சரிங்களா? சோ சின்ன ஒரு ஃபேக்ட் மாறி இருந்ததுன்னா கூட நமக்கு ஆன்சர் வராது. இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால எக்ஸாம்ல ஆன்சர்ஸே போட முடியுது. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியல அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். சரியா? சோ இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 6 times வந்து யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்கேன். சோ இந்த 6 டைம்லயுமே நான் ஒரு தடவை கூட நியூஸ் பேப்பர் படிச்சதே கிடையாது. நான் எல்லா தடவையும் மேகசின் படிச்சிருக்கேன். ஸோ இதுலயும் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் ஆகும்போது 2015ல நான் சுத்தமா நியூஸ் பேப்பர் மேகசின் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சரியா? வெறும் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸை நல்லா படிச்சிருந்ததை வச்சு என்னால 2015ல 123 மார்க்ஸ் வாங்க முடிஞ்சது. 2016ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 124 மார்க்ஸ் வாங்கினேன். 2017ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 117 இருந்தது. சரியா? எல்லா டைமுமே என்னோட ஸ்கோர் வந்து அதிகமா தான் இருக்கும். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2022ல எழுதின அட்டெம்ப்ட்ல 104 இருந்தது. சரியா? சாரி 105. 105 மார்க்ஸ் இருந்தது என்னோட பிலிம்ஸ் ஸ்கோர். ஸோ எல்லா டைமுமே நான் மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகசின்ஸை எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும், which one is effective, whether going monthly or yearly compilations. ஸோ மந்த் வைஸும் இப்போ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பாங்க. அப்போ டெய்லி நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னா டெய்லி வந்து ஒரு விஷயத்த இப்போ ஒரு அவங்க டெய்லி ஒரு 10 பாயிண்ட் போடுறாங்கன்னா அதை படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வேலை. ஸோ அப்போ லாஸ்ட் மந்த் ஓட கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க கம்பைல் பண்ணி மந்த்லியா கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த மந்த் இப்போ ஜூலை மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட்ல வருது அப்படின்னா ஆகஸ்ட்ல உங்களுக்கு 15th ஆகஸ்ட் 15th தான் உங்களுக்கு ஜூலையோட கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்குது அப்படின்னா செப்டம்பர் 15th தான் உங்களுக்கு அடுத்து ஆகஸ்டோட கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கும். அப்ப இன் பிட்வீன் இந்த பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூலையோட கரண்ட் அஃபேர்ஸ தெளிவா படிச்சிடணும். சரியா? மந்த்லில வந்து பாத்தீங்க அப்படின்னா they are giving up to 150ல இருந்து 180 pages வரைக்கும் மந்த்லி மேகசின்ஸே இருக்கு. அப்போ ஒரு மாசம் ஃபுல்லா வச்சு படிக்கிற அப்படின்னா நீங்க 30 days வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா you are going to cover 5 to 6 pages தான் டெய்லி. 5 to 6 pages கவர் பண்ணாலே உங்களால ஈஸியா ஒரு மாசத்துல கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? நான் அந்த மாதிரி ரொம்ப 5 to 6 pages எல்லாம் சொல்லல. ஒரு நாளைக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு 1 hour தெளிவா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா you will be able to complete the 150 to 180 pages in 15 days. 15 days அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் ரீடிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாவே படிச்சிட முடியும், ரொம்ப தரோவாவே படிச்சிட முடியும். ரிமைனிங் 50 days நீங்க என்ன பண்ணலாம், திரும்ப ரீரிவைஸ் பண்ணி அத நோட்ஸ் எடுத்து வச்சுக்க முடியும். சரியா? சோ இதுவே வந்து நீங்க இந்த இயர்லி வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இயர்லி வந்து ரொம்ப எக்ஸாமுக்கு நியர்பையா தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு மேல எக்ஸாம்னா இயர்லி கம்பைலேஷன் ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு பிப்ரவரி ஆர் மார்ச்ல தான் கிடைக்கும். அப்ப இந்த டைம்ல இருந்து நீங்க பல்கியரா இருக்கும் ஒவ்வொரு டாபிக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் படிச்சு நம்ம கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஸோ அதனால இதை வந்து நீங்க கொஞ்சம் மந்த்லிலே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்ரு. சரிங்களா? ஸோ அப்போ மந்த்லி கம்பைலேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸியா இருக்கும் ப்ரிப்பேர் பண்றது. தேங்க்யூ. நம்மளோட வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸை கொஞ்சம் சப்ஸ்கிரைப், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நிறைய இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.